தனுசு ராசி இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது சார்? எதையுமே அவனாக வந்து பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி லேபேக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அப்படி கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்குது நார்மலாக இந்த தனுசுக்கு. ஆனாலும் பரிவர்த்தனை யோகம் கொண்ட விஷயமும் பார்க்குறோம். புதனும் குருவும் மாறி உட்கார்ந்துருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 12 இடத்துக்கு வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு உரியவரும் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்திலேயே நமக்கு சூரியன் அமர்ந்து விடுகிறார். இப்போது கவலைகள் நிறைய இருக்கும். குழந்தைகளை பற்றின கவலை, வெளிநாடு வர்த்தக தொடர்பான விஷயங்களிலே லாபங்கள் வேண்டும், தொழிலிலே நான் இதெல்லாம் பண்ண நினச்சேன், இதிலெல்லாம் முட்டுக்கட்டை இருக்கிறது, பணம் வேண்டியிருக்கு, கடன் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, இப்படி எண்ணங்கள் நிறைய இருக்கும். வீடை கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணி அதுக்கான விஷயங்கள் செய்யலாமா, குடும்பத்தில் எப்படியானா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிப்போமா, இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு குழப்ப ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கான சொல்யூஷனை ஃபைன் பண்ணுறது தான் இந்த மாதத்துடைய பேசிக் எக்ஸசைஸாக இருக்கும். ஏன்னா திங்க் பிக் அப்படிங்கிற ராகு 3ஆம் இடத்துல வைத்துக்கொண்டு தன்னுடைய ராசி குருவை 7ஆம் இடத்துல ரெட்ரோகேஷன் வக்கரத்தில் வைத்துக்கொண்டு அவர் தன் பார்வையை ராகு மேலே வைக்கும்போது எதுக்கும் சால்வேஷன் இருக்குது, எதுவும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வர நேரத்தில் இந்த சூரியன் உள்ளே போகிறார். அதிகாரத்தோட கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயத்தோடு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் உண்டு. எப்படி நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகாரத்தின் தன்மையை பயன்படுத்தி கொள்ள முடியும்னு பார்க்குறோமோ அதே போல் தனுசு ராசிக்காரர்களும் போராட்டத்துக்கு அப்புறம் அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுக்கான கரெக்டு மந்த் இது. அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அந்த ஸ்டாமினாவோடு செய்யணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பச்சூரத்தனம் அப்படின்னு சொல்லுவான், நான் பண்ணிடுறேன்னு ஆரம்பிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டல்லாகிடும். அப்படி இல்லாமல் அந்த டெம்போ கரெக்டாக முடித்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த எந்த விதத்துலையும் விடுறதில்லை அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணும்போது இவங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. அதை தான் இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதம் பண்ணால் டெஃபினட்டாக இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான மாதமாக அமைப்போகுது. இவங்களுக்கு பரிகாரம் நினைச்சு ஸ்ரீராமபிரான் எப்படி வைராக்கியத்தோட 14 வருஷம் போயிட்டு எல்லாம் பண்ணி திருப்பி ஜெயிச்சுட்டு வந்தாரோ அதுதான். அப்போ ராமரை வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ரீராம நவமி வருது. அன்றைய நாளிலே அவசியம் ராமபிரானுக்கான சூத்திரங்கள் சொல்லி வழிபட்டார்களானால் இவர்களுக்கு நல்ல நிலைமைகள் உண்டு.